வெல்கம் டு கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரி. ஓகே, யூனிட் 9 சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன்னா என்ன? ஓகேவா, ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து உதாரணம் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீ வாட்டர். அப்போ ஹோமோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன? அதாவது வந்து இப்போ ஒரு சொல்யூட்டு சால்வெண்ட்டு சேர்ந்து வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆன பிறகும் அந்த ஹோல் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸில் இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்போ சாண்டு வந்து வாட்டரில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்ம என்னென்னு சொல்ல முடியாது, ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்ரோஜீனியஸாக இருக்கும். இப்போ சொல்யூஷனுக்கு வந்து நம்ம என்ன டெஃபைன் கொடுக்க முடியும்? சொல்யூஷனுங்கிறது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் ஆர் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். அடுத்தது வந்து சொல்யூஷனுடைய காம்போனன்ட்ஸ். சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 காம்போனன்ட்ஸ் தேவை. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்யூட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சால்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சால்ட்டு வந்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம், அண்டு தென் வந்து சுகரை வந்து வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் சால்ட் எடுத்து நம்ம வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறோம். இப்போ இதில் எதனுடைய குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். எதனுடைய குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து நம்ம சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்யூட்டு, லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா சால்வெண்ட். அப்போ ஒரு சொல்யூஷனுடைய காம்போனன்ட்ஸை வந்து நம்ம சொல்யூட்டும் ப்ளஸ் சால்வெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டு சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஓகேவா, இதில் வந்து இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சால்ட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்யூஷனாக கிடைக்குது. அண்ட் தென் இப்போ கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட்டட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட்டட் சொல்யூஷன். இப்போ ஒரு சேம் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்ம சொல்யூட்டு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இதில் வந்து அதிகமாக வந்து மிக்ஸ் பண்ணுறோம், மற்ற இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியாக மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 2 கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது. 2 கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயும் சொல்யூஷனுடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேமாக இருக்குது. அப்போ இதில் ஒரு இதில் வந்து சொல்யூட்டுடைய பர்சன்டேஜ் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனுடைய ரேஷியோ கம்மியாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு இதில் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் சொல்யூட்டுடைய பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம டைல்யூட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். எந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து சொல்யூட்டுடைய அமௌண்ட் வந்து நம்ம அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்குமோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 2 இதுலேயுமே பார்த்தோம்னா ஈவனாக வந்து சொல்யூஷன் வந்து ஒரே ரேஷியோவில் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறோம், இதில் வந்து டீ இருக்குது, இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு காப்பர் சல்ஃபேட் இருக்குது. அப்போ இந்த டீயில் இதில் வந்து இந்த டீயில் வந்து ஃபஸ்ட்டு கப்பில் வந்து டிக்கேஷன் வந்து அதிகமாக இருக்குது, செகண்ட் கப்பில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிக்கேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ இதில் வந்து டிக்கேஷன் அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீயில் வந்து டிக்கேஷன் கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டைலூட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இது கான்சன்ட்ரேட்டட், இது ஏன் வந்து இது டைலூட்டட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து அந்த டிக்கேஷனை வந்து நம்ம அதிகமாக மிக்ஸ் பண்ணுறதுனால அங்கே சொல்யூட்டுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். இதில் வந்து டிக்கேஷன் வந்து கம்மியாக மிக்ஸ் பண்ணுறதுனால சொல்யூட்டுடைய பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இது டைல்யூட்டட் அப்படின்னு சொல்லலாம், டைல்யூட்டட் சொல்யூஷன் சொல்லலாம். அண்ட் தென் இந்த பீக்கரில் வந்து காப்பர் சல்ஃபேட்டும் அந்த பீக்கர்லேயும் காப்பர் சல்ஃபேட் சால்ட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசால்வ் பண்ணியிருக்கோம். இந்த பீக்கரில் காப்பர் சல்ஃபேட் சால்ட்டுடைய டென்சிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. இந்த பீக்கரில் வந்து காப்பர் சல்ஃபேட்டுடைய அந்த இன்டென்சிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியாக இருக்குது. அப்போ எதில் வந்து காப்பர் சல்ஃபேட் அந்த சொல்யூட் வந்து கம்மியாக மிக்ஸ் பண்ணியிருக்குமோ அது வந்து டைல்யூட்டட். அண்ட் தென் எதில் வந்து காப்பர் சல்ஃபேட் அந்த சொல்யூட் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்குமோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அக்வா சொல்யூஷன். இப்போ அக்வானாவே நம்மளுக்கு ஜென்ரலாக மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ எந்தெந்த சொல்யூட்லாம் நம்ம வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோமோ
அது வந்து அக்வா சொல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காப்பர் சல்ஃபேட் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து வாட்டரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகுது. அப்போ இது வந்து எந்த டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்வா சொல்யூஷன் வந்து மேக் பண்ணோம். இப்போ இதில் வந்து யார் வந்து சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆவா அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ அக்வா சொல்யூஷனில் கண்டிப்பாக சால்வெண்ட்டாக யார் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் தான் இருக்கணும். இதே நெக்ஸ்ட் ஒன், இப்போ நான் அக்வா சொல்யூஷன். இந்த நான் அக்வா சொல்யூஷனில் வாட்டரை வந்து சால்வெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஒரு சில ஆர்கானிக் சால்வெண்ட் தான் இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ அந்த ஆர்கானிக் சால்வெண்ட்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹால், பென்சீன், இந்த ஈத்தோஸ், கார்பன் டைசல்ஃபைட் அண்ட் தென் அசிட்டோன் அண்ட் எக்ஸட்ரா. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் சால்வெண்ட். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட். இவங்க வந்து வாட்டர் மாதிரியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, சாலிபிள் பண்ணுவாங்க. அப்போ எந்தெந்த சொல்யூட்லாம் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகுதோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்வா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த சொல்யூட்லாம் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகாமல் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் ஆகுதோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் அக்வா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் வந்து எதில் டிசால்வ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அப்போ எந்த சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை சல்ஃபைடு. இதில் தான் வந்து என்ன சல்ஃபர் வந்து டிசால்வ் ஆகும். அண்டு சேம் பை அயோடின் வந்து இருக்குது. இந்த அயோடின் வந்து எதில் டிசால்வ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அப்போ வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு இந்த ஆர்கானிக் சால்வெண்ட்டில் வந்து எது டிசால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அயோடின் வந்து டிசால்வ் ஆகுது. அதனால தான் இவங்களாம் வந்து யாருன்னு சொல்லுவாங்க, நான் அக்வா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இது வந்து இந்த பிக்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பீக்கர் 1ல் ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சல்ஃபர் வந்து கார்பன் டை சல்ஃபைடில் கரையிற மாதிரி இந்த இமேஜ் இருக்குது. அப்போ வந்து இது வந்து அக்வா சொல்யூஷன் கிடையாது, நான் அக்வா சொல்யூஷன். பிக்சர் பியில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற சல்ஃபர் வந்து எதில் வந்து டிசால்வ் ஆகலை அப்படின்னா வாட்டரில் டிசால்வ் ஆகலை. அப்போ இதிலிருந்து நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சால்வெண்ட் வந்து வாட்டராக இருக்கும், ஒரு சில சால்வெண்ட் வந்து நான் ஆர்கானிக் சால்வெண்ட்டாக இருக்கும். வாட்டரில் டிசால்வ் ஆகிறது அக்வா சொல்யூஷனும் வாட்டரில் டிசால்வ் ஆகாமல் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிறது வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிறது வந்து நான் அக்வா சொல்யூஷனும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து 100 கிராம் வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து டேபிள் சால்ட் NaCl வந்து எவ்வளோ நம்மளால் மேக்ஸிமம் கரைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 36 கிராம் கரைக்க முடியும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். A solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent. நம்மளால் வந்து அதிகபட்சம் எவ்வளோ கரைக்க முடியுமோ அதை தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம், டெஃபினைட் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிவன் டெம்பரேச்சர் இஸ் கால்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 36 கிராம் சால்ட்டு வந்து எவ்வளோ வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 கிராம் வாட்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்டு தென் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ நம்ம 100 கிராம் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாட்டரை வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து 36 கிராம் வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணால் அது வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சப்போஸ் நம்ம ஒரு 20 கிராம் டிசால்வ் பண்ணுறோம், ஒரு 10 கிராம் டிசால்வ் பண்ணுறோம், ஒரு 2 கிராம் டிசால்வ் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து கம்மியான கிராம்ஸில் பிலோ 36 கிராம்ஸில் வந்து நம்ம சொல்யூட்டை வந்து சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எதில் வரும் அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதான் அவங்க எக்ஸாம்பிளையும் சொல்லியிருக்காங்க. 10 கிராம் ஆர் 20 கிராம் ஆர் 30 கிராம் சோடியம் குளோரைடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து என்ன பண்ணுறோம், டிசால்வ் பண்ணுறோம். இங்கே என்ன கண்டிஷன், அட் 25 டிகிரி சென்டிகிரேட். சேச்சுரேட்டட் சொல்யூஷன்லேயும் சேம் கண்டிஷன் 25 டிகிரி சென்டிகிரேட். அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன்லேயும் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 25 டிகிரி சென்டிகிரேட். இது வந்து அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கான ஒரு உதாரணம். தேங்க்யூ.